நம்ம பார்க்க போற படத்தோட பேரு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச முத்து படத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப இவர் வந்துட்டு ரஜினி வந்து ஒரு வீட்ல வந்து வேலைக்காரரா தான் இருப்பாரு. சரத் பாபு இருக்கார்ல, அவர் தான் அந்த வீட்டோட ஓனரா இருப்பாரு. அவங்க அம்மா எல்லாரும் இருப்பாங்க. இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு வீடா இருக்கும். அரண்மனை மாரி இருக்கும். அங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்னைக்கு வந்து சரத் பாபு இருக்கார்ல, அவருக்கு பிறந்த நாள் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்காம எல்லாரும் அசால்ட்டா நின்னுட்டு இருப்பாங்க. செந்தில் என்ன பண்ணுவார் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துன்னு சத்தம் குடுத்தோனே எல்லாரும் பயந்துருவாங்க. அதே மாரி இங்க பொன்னம்பலம் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து முத்துன்னு சொன்னோனே, ஏன்னா முத்துன்னு சொன்னா நான் பயந்துருவேனா அப்டின்னோனே, அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. எல்லாரும் ஒரு வேலைக்காரன் மாரி அவனும் ஒரு வேலைக்காரன் அப்டின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. வா முத்து அப்டின்னு டக்குனு இப்ப செந்தில் சொல்லவும் டக்குனு அவரே பயந்துருவாரு. அதான்டா முத்து அப்டின்னு சொல்லிட்டு அவர்ட்ட வந்து அங்க அப்டியே பேச்ச விட்டுட்டு இங்க வந்து வருவாரு. ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் பார்த்தீங்களா சரத் பாபுக்கு. அதனால வீடே இப்ப வந்து ரொம்ப ஃபங்ஷன் மாரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இன்னும் முழிக்காம இருக்காரு. எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் வந்து ஐயா முழிக்கவே இல்லையே, முழிக்கவே இல்லையே. அம்மா வேற அது மாரி பிரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் இன்னும் லேட்டா முழிச்சிட்டு இருக்காரு. எங்க தான் போனாரு? முத்து எங்க? முத்து தான் அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப மத்தவங்கள போய் எழுப்ப சொல்லுவாங்க. மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, இப்ப நம்ம போய் எழுப்பக்கூடாது. ஏன்னா அம்மா சொல்லி வச்சிருக்காங்க. முத்து தான் போய் ஐயாவ டெய்லி எழுப்பணும். முத்து முகத்துல தான் ஐயா முழிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி வச்சிருக்காங்க அப்டின்னோனே, இப்ப முத்து எங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. தனியா ஒரு கோவிலுக்கு வந்து பிரே பண்ணிட்டு வர வழியில தான் பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாட்டு இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. நல்லா லிரிக்ஸ்லாம் வந்து சூப்பராவே இருக்கும்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ் என்ட்ரி குடுத்துட்டு இப்ப ஹீரோ என்ட்ரி ஆயிடுவாரு. அதோட ஒரு செல்லமா அந்த குதிரை வண்டி வச்சிருப்பாரு. அதுங்க இதுங்க இவர் பேச்சு கேட்டுட்டு ரொம்ப இதா ஒரு நம்பிக்கையா ஒரு நம்புற மாரி படுத்து தூக்கிட்டுக்குள்ள போகலாம். அந்த மாரி கரெக்ட்டா கூட்டிட்டு போற மாரி ஆளா இருப்பாங்க. எங்கப்பா இவ்வளோ நேரம் ஆள காணோம். இப்ப திடீர்னு வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு செந்திலு. நான் எப்ப வருவேன்? எப்படி வருவேன்னு சொல்ல முடியாது. வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்ட்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்தது சரி இன்னும் ஐயா முழிக்கலையா? அப்படின்னு சொன்னோனே, ஐயா எழுப்பி விட்டாச்சு வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்ட்டா இப்ப சரத் பாபுவும் வந்துருவாரு. எல்லாருமே இங்க பூஜைக்கு ரெடியா உட்காந்துருப்பாங்க. இப்ப பிறந்த நாள் ஆள் மட்டும் லேட்டா வருவாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல செப்பல கழட்டி வச்சுட்டு இப்ப இங்க வருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மா வந்துட்டு அந்த பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அத முடிச்சுட்டு அவங்க அம்மா கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டு திரும்பிக்குவாங்க. உடனே இப்ப ரஜினியும் செந்திலும் வந்துட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணாட்டி எப்படிம்மா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க வந்து பேசாம திரும்பிப்பாங்க. அப்பதான் வந்து ரஜினி சொன்னீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறனால தான் அம்மாவுக்கு கோவமா இருக்கு. நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, அம்மா சம்மதிச்சுருவாங்கன்னு. உடனே செந்தில் என்ன சொல்வாருன்னா, அடுத்த வருஷமே 3 பேரா வந்து உங்க கால்ல விழுவாங்கன்னோனே இவங்க முழிப்பாங்க. பார்த்தா அவங்க பொண்டாட்டி, அவங்க புள்ள எல்லாம் சேர்த்து சொல்லணும்னு இப்ப எல்லாம் சிரிச்சுருவாங்க. அதோட சந்தோஷமா இருக்கும். சரி நான் வந்து வெளிய போயிட்டு வரேன்னோனே, எங்க நாடகத்துக்கு தானே போறேன். நாடகத்துக்கு தான் போ வேண்டாம். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளு. வீட்ல எல்லாருக்குமே விருந்து ஏற்பாடு பண்ணிக்க நீங்க தான் இருக்கணும். இல்ல நான் நாடகத்துக்குலாம் போலம்மா, கோவிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீ போய் சொல்லிட்டு நாடகத்துக்கு தான் போறேன். ஏன்னா அவருக்கு நாடகம் பார்க்க ரொம்ப விருப்பமா இருக்கும். இப்ப ரஜினி டேட்ட வந்து இப்ப ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ரஜினின்னு சொல்ல வேணாம். நம்ம ஹீரோனே சொல்லிப்போம். சரிங்களா? அது ஒரு மாதிரி இருக்கு. அவர் பேர் சொல்லி அந்த மாரி சொல்றதுக்கு. அதோட சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேத்து கூட நீ லேட்டா தானே வந்த அப்படி இப்படின்னு இப்ப அம்மா கேட்பாங்க. உடனே வந்து இல்லையே நான் சீக்கிரம் வந்துட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப வந்து ஹீரோட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிருவாருன்னா, நாடகம் பார்க்க போணும் அப்படின்னோனே தான் மேல சத்தியம் பண்ணுவாரு. நீ எப்போ உன்ன பத்தி நினைச்சிருக்க? உன் ஐயா மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது ஹீரோ வந்து பண்ண மாட்டாரு. ஆமா நாடகத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். லேட்டா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க நாடகத்துக்கே போக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா நாடகத்துக்குலாம் போல கோவிலுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வரும். எல்லாம் ஐயா வாழ்க கத்திட்டே இருப்பாங்க. இப்ப இங்க யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்பலத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி தான் வருவாரு. அவர் வர நேரம் ஃபுல்லா ஹீரோ வந்துட்டு ஐயாவோட அம்மா வந்து இங்க இருக்க விட மாட்டாங்க. நீ கிச்சன்ல போய் என்ன வேலை அப்படி இப்படி பாருன்னு சொல்லுவாங்க. என்னம்மா ஐயா வரப்ப எப்பவுமே நான் இங்கேயே இருக்கணுமா? நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரு இங்க இருப்பாரு. இவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு ஐயாவ சொல்லணும். இவர் ஒரு முறைப்பாரு. எல்லாரும் அம்பலத்தான் வாழ்கன்னு சொல்லிருவாங்க. உடனே வந்துட்டு உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாலைய அவ்ளோ பெரிய மாலைய கொண்டு வந்து போடுவாங்க. உடனே இவர் பக்கத்துல ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாலைய கழட்டி இப்ப செந்தில் இருக்கார் அவர் கையில குடுப்பாங்க. "யோவ் மாலைய போடுறது என்ன ஆள் அமுக்குற மாரி போடுறீங்கன்ற" உடனே இவர் என்ன பேசினாருமே அந்த அம்பலத்தானுக்கு வந்து பிடிக்காது. ஒரு மாரி அவர முறைச்சுட்டு அப்படியே இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இங்க ரூமுக்கு வருவாங்க. வரும்போது அவங்க அங்க தங்கச்சியா தான் இருப்பாங்க. இப்ப அம்பலத்தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா இருக்கார்ல சரத் பாபுவோட அம்மாவோட அண்ணன் தான் வந்து அம்பலத்தானா இருப்பாரு. அவர் இப்ப இங்க ரூமுக்கு வந்தோனே என்ன கேட்பாருன்னா, "என்ன வேலைக்காரவங்கலாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஹீரோ இந்த மாரிலாம் பேசுறது அவருக்கு பிடிக்காது. உடனே வந்துட்டு அங்க அவ்ளோ பெரிய அரண்மனைய விட்டுட்டு இங்க இந்த குடிசை வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க. இத பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்னு சொன்னோனே, இவங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணோட கல்யாணத்து விஷயமா என்னாச்சுன்னு கேட்கும்போது, உன் பொண்ணு எப்போ படிப்ப முடிப்பான்னு சொல்லு, கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு டக்குனு அவர் என்ன சொல்வாரு அப்டின்னா வந்துட்டு, அது எப்போ அது என்ன படிப்பு வேண்டி கிடக்குது. எப்ப கல்யாணம்னு சொல்லு அப்பவே வந்து பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன். அதுக்கு தானே இவ்வளோ நாளா பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவரோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அது இல்லாம என்கிட்ட ஏதாவது ரகசியத்த மறைக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவங்க அப்டியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பயம் கலந்த பார்வையா இருக்கும். பார்க்கும்போது அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. நான் அப்படியே சமாதானம் ஆயிடுவேன். அப்படி எதையாவது நீ மறைச்சு வச்ச அப்டின்னா, அந்த ரகசியத்த அம்பலப்படுத்திருவான் இந்த அம்பலத்துக்காரன் அந்த மாரி அவரோட பேரே கன்ஃப்யூஸ் ஆகுது. அம்பலத்தான், அம்பலப்படுத்திருவேன் அப்டின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அந்த மாரி சொந்த தங்கச்சியவே கொஞ்சம் மிரட்டல் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைக்காரவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பொன்னம்பலமும் இங்க வேலை பார்க்குறாருல்ல. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் அம்பலத்தானோட ஆளா தான் அவர் இங்க வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஐயா மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னா, அந்த வேலைக்காரன் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரு. இவ்வளோ நாள் அவன் மேல ஒரு கண்ணு தான் வச்சிருந்தேன். இனிமே 2 கண்ணையும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ரொம்ப நடிக்காதடா இவனுக்காவது சந்தேகம் வந்துற போகுது அப்படின்னோனே, சரி சரி முதலாளி அப்படின்ற மாரி இருப்பாரு. இவர் வந்து சம்பளம் வாங்குறது இங்க, விசுவாசம் வந்து அங்கன்னு சொல்லிட்டு 2 அழகா பிரிச்சு வச்சுப்பாரு. அதோட இங்க இருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இப்ப கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை முத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்பவே வந்து ஹீரோவையும் அவங்க மகனையும் அவங்க கோவிலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க கோவிலுக்கு போற சாக்குல கோவில் போகாம வர வழி ஃபுல்லா என்ன நாடகம் இருக்குன்னு பார்க்கலான்னே
சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. நாடகம் பார்த்தா நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி அவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. அதோட அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை பற்றி கேட்டுட்டே வருவார். ஆமா ஆமா அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு இவர் பேசிக்கிட்டே வருவார். இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்தா அம்பலத்தானோட பொண்ணு வந்து இங்கே வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் சுற்றி உரைச்சி அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. தா தை தெம் நடனம்ன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சுத்தமாக ஆடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா வாய் பொளந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் மாப்பிள்ளை மேலே போய் இடிச்சிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு போய் ஒரு ஓரமா நின்னுப்பாங்க. இது யார் இது அப்படின்னு கேட்கும்போது, இவ தான் பாவம் மாமன் பொண்ணு அப்படின்னு. அவங்களாம் இது இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பாரு. அவங்களும் ரொம்ப வெக்கப்படுவாங்க. வெக்கத்த பாரு உன் கல்யாணத்துக்கு அதான்ப்பா இங்க வந்திருக்காருன்னு, எப்ப பார்த்தாலும் என் கல்யாண பேச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐயா சரத் பாபு இருக்கா, அவர் வந்து கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுவாரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்துல விக்கல் வந்துரும். அப்படியே அந்த விக்கல் வந்து நிக்கவே நிக்காது. இவ எப்பவுமே இப்படிதான்பா, இவளுக்கு சோகம் வந்தாலும் அழுக வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கவலைனாலும் உடனே விக்கல் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ரஜினி இவர் ஹீரோ வந்துட்டு எப்படியாவது விக்கல நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுக்கு முயற்சி பண்ணுவார். உடனே செந்தில் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிப்பாட்டுறன்ற பேர்ல இவர் வருவாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவார், ஹீரோ என்ன பண்ணுவார், நிறைய கரப்பாம்பூச்சி எடுத்து அவரோட காலு கிட்ட விட்டுருவாரு. அது போய் இவர் நெளியிறது அப்படியே குதிச்சு இப்படியே பயந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலே வந்து விக்கல் நின்றும். பார்த்தீங்களா விக்கல் நின்றுச்சு அப்படின்ன உடனே அதுக்கு ஒரு சந்தோஷமா போயிடும். அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வேலை செய்றாங்கல்ல இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே ஆளோட கனவா வந்துட்டே இருக்கும். அதாவது முகம் வந்து அவங்களுக்கு தெளிவா தெரியாது. அவங்களோட கனவுல யாரோ வந்துட்டு ஒரு ஒரு ஒல்லியா ஓடி வருவாரு. இவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவர தான் நான் தன்னை லவ் பண்ணணும். அவர் தான் தனக்கான ஜோடின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த வேலை பார்த்தாலும் அவர் சிந்தனையாவே இருக்கும். உடனே செந்தில் வந்து என்ன சொல்வார்னா, "உன்ன நீ பார்க்குற வேலை எல்லாத்தையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து குடுக்குறேன். எதுக்காக இதெல்லாம் நான் பார்த்து குடுக்குறேன்? நான் உன்ன அந்த அளவுக்கு விரும்புறேன். ஆனா நான் என்ன செய்ய முடியும்? என் கனவுல வர ராஜகுமார் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு" இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு உடனே செந்தில் என்ன சொல்வாருன்னா, "நான் தான் வந்துட்டு அது கனவுல வர்றது" அப்படின்ன உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "கருப்பா இருக்கிறதுனால வேணா நீன்னு அத ஒத்துக்கலாம். ஆனா அவன் ஒல்லியா இருக்கா அப்படின்ன உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, நான் உன்னை நினைச்சு நினைச்சே இழைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓரளவு நம்புற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. இங்க போயிட்டு இருக்கும்போது திரும்ப வந்துட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இப்ப ஐயாவை கூட்டிட்டு ஹீரோ வெளியே வருவாரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த நாடக போஸ்டே ஒட்டிட்டு இருக்கும். அவர் கண்ணில் அது படக்கூடாதுன்றதுக்காக வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, அதாவது பேர் என்ன வயலை பாருங்க, இங்க நெல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த போஸ்டரை நான் பார்த்துட்டு அந்த நாடகத்தை நம்ம பார்த்துட்டு தான் போறோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவருக்கு வழியே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து உட்காந்துருப்பாரு. ஐயாக்கு மட்டும் சேர் போட்டுருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப அந்த ராஜகுமார் அவங்க கனவுல வந்து ராஜகுமார் இங்க ராஜகுமாரனா இருப்பாரு. செம்ம காமெடி தான். அதோட வந்து இவங்க பேசுறதுல ரொம்ப ரசிச்சு அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு இளவரசியை வந்து அவளை வர சொல்லுங்க, அவளை நான் வந்து இது பண்ணணும். அவங்க டிராமா போடுறவங்களா இருப்பாங்க. அதாவது இப்போ ஹீரோயின் என்ட்ரியா இருக்கும். அவங்க வந்து இப்போ ஒரு டிராமா போடுற குரூப்ல இருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டு இப்போ ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மாப்பிளை பார்த்துருக்கோன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ இவர் தான் அந்த ராஜகுமார் தான் அந்த மாப்பிளையா இருப்பாரு. சரி சொல்லி இப்போ ஹீரோயின் என்ட்ரி வந்த உடனே பார்த்த உடனே சரத் பாபு அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐயாக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஹீரோயினை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்துட்டு இவங்கள தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துருவாரு. அதோட இப்போ இவங்களுக்கு வந்து இந்த டிராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மாப்பிளைன்னு சொல்லிட்டு இந்த ராஜகுமாரனை காட்டுவாங்க. வடிவேல காட்டும்போது இவனா வெக்கம் வேதனை அப்படின்ற மாதிரி அவங்க டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. இவர் முகத்தை ஜூம்ல பார்த்த உடனே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சீ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு காமெடியா தான் போகும் அதெல்லாம். அதோட பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க ராஜகுமார் இல்ல, அவங்க அதுக்கு தகுந்த மாரி இத பேசுறோம்ல, அந்த மாரி அவங்க டயலாக் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே தும்மலா வந்துட்டு இருக்கும். தும்மும்போது ஃபர்ஸ்ட் 2 தடவ விட்டுருவாங்க. 3வது தடவ அவங்களுக்கு கோவம் வந்துரும். என்ன நெனச்சிட்டு இருக்க? வேணும்னே தும்மிட்டு இருக்கியா? ஒரு மகாராணி நடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி பண்றேன்னோனே, இதெல்லாம் இயற்கைம்மா. இந்த விக்கல், இருமல், தும்மல் இதெல்லாம் இயற்கைம்மான்னு சொல்லிட்டு இருப்பாரு. 1000 இருந்தாலும் நான் ஒரு மகாராணி நடிக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா? அங்க உட்காந்து நீ என்ன வேணா பேசுவீங்க. ஸ்டேஜ்ல வந்து பேசியா பார்க்கலாம் அப்படி இப்படின்னு உடனே அதெல்லாம் உடனே எல்லாரும் ஏத்தி விட்டுருவாங்க. உடனே வந்து சரி வேற வழி இல்லாம அவரும் ஸ்டேஜ் ஏறிருவாரு. வந்து நின்னுட்டு அப்படியே அந்த கட்டபொம்மன் வசனங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசி அப்படியே பயங்கரமா கைத்தட்டல் வாங்க ஆரம்பிச்சுருவாரு. இத பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிரும் எல்லாருக்கும். இவர் இந்த அளவுக்கு பேசுறாரு. எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு மாலை வரும். மாலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி கோவமா வீசுவாங்க. நேரா போய் அவர் அந்த ஐயா இருக்காருல்ல, அவர் கழுத்துல போய் அது விழுந்துரும். அவருக்கு அவ்வளவுதான். அவருக்கு கல்யாண மாலையே கழுத்துல வந்து விழுந்த மாதிரி அவருக்கு சந்தோஷமா போயிடும். அதோட இவங்க ரொம்ப சந்தோஷமா இனிமே கட்டுனா இவளை கட்டணும்டா அப்படின்ற மாதிரி ஐயா முடிவு பண்ணி வச்சிருவாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கலட்ட மனசு இல்லாம அப்படியே வீட்டுக்கும் வந்துருவாரு. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மட்டும் என்ன சொல்வாருன்னா, அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிங்க கல்யாணம் சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லுவார். உடனே செந்தில் போய் ஐயா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அப்படியே கத்திட்டே ஓடிடுவாரு. கேட்ட உடனே அதாவது முத்து ஹீரோ இருக்காருல்ல அவரா இருக்கட்டும், வேற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். உடனே இவரை கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே யாரை நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவரோட முறப்பண்ண கல்யாணம் பண்றதுக்கு இவர் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஆனா அவர் வந்து மீனாவை ஹீரோயினை கல்யாணம் பண்ண நினைக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரே குஷியா போயிடும். கொக்கு செய்வ கொக்கு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு வந்து இங்க வந்துரும். அது எல்லாம் ஒரு நல்ல ஒரு லிரிக்ஸா இருக்கும். அதுவுமே பரவாயில்ல, எல்லா பாட்டுமே நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதோட பாட்டு முடிஞ்சோன்னா அம்பலத்தன் வருவாரு. மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. பண்ணோன்னே உன்னை கல்யாணம் பண்ணிக்காம எப்படி, அதுக்கு தானே பொண்ணு அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதோட மாப்பிளைக்காக வந்து அவர் ஒரு ட்ரிங்க்ஸ் கொண்டு வருவாரு. அது குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் வேணாம். இது வந்து கெட்ட பழக்கம். இது வந்து ஐயாக்கு வேண்டாம் வேண்டாம்னு தடுத்துட்டே இருப்பாரு. அப்படியே தடுமாறி பேசும்போது என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து கீழ விழுந்து உடைஞ்சிரும். உடனே அவருக்கு ரொம்ப கோவமாயி அம்பலத்தன் என்ன பண்ணுவாருன்னா, ஓங்கி ஹீரோவ அரைஞ்சிருவாரு. இத பார்த்தோன்னே ஐயாவோட அம்மாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். மரியாதையா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ அண்ணனா இருக்கலாம். ஆனா என் வீட்ல வேலை செய்ற எல்லாரையும் என் புள்ள மாரி தான் பார்க்குறேன். நீ மன்னிப்பு கேளுன்றவுடனே இந்த அம்பலத்தான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்ல. பொண்ண பெத்துட்டேன். அதனால மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இது இவருக்கு என்னடா இது அப்படின்ற மாரி இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப இவங்க தனியா உட்காந்து வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செந்தில் போய் அவங்கள்ட்ட போய் கடலை போட்டுட்டு இருப்பாரு. அவர் பேசிட்டே இருக்கும்போது பொன்னம்பலம் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, செந்தில ஒரு 8
சொல்லிட்டு இப்படி உத விட்டுட்டு அவர் வந்து கடலை போட ஆரம்பிச்சிருவாரு. உடனே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணிட்டு இருப்பியா வேலை செய்யும்போது பொம்பளைங்கள்ட்ட? ஆமா நான் அப்படி தான் செய்வேன், நான் வேலை பார்க்க வரல, இன்னும் இது பண்ணதான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோட இப்போ ஹீரோ இங்கே வந்துட்டு என்னென்ன வேலை பார்க்குறவங்கள்ட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்ற உடனே நீ தள்ளுறான்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அட்ரா பாப்புன்னு சொல்லும் போது அப்படியே அங்கே ஒரு சண்டை வரும், போட்டு நல்லா சாத்துன்னு சாத்திடுவாரு. அதோட மறுநாள் இப்போ இவங்க 2 பேரும் அதாவது ஹீரோயினும் வடிவுக்கு இருக்காங்களே இவங்க 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு எப்படியாவது ரஜினி அங்கே தப்பிச்சு அங்கே பார்க்காத மாதிரி போகணும்னு நினைப்பாரு. ஆனால் வந்து இவர் ஐயா இருக்காரு, அவர் பார்த்துட்டு வந்துட்டு நிறுத்து வண்டி கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும்னு சொன்னோன்னு ஒரு வழி எல்லாம் நிறுத்திடுவாங்க. என்ன இங்கே நிற்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, அதனால தான் அவங்க அங்கே நிற்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இல்லை நாங்கள் ஒரு ட்ராமாவுக்கு போகிறதா இருந்தோம், காரை கொடுத்து காருக்கு தண்ணி போட்டு வர சொன்னா அவன் அங்கே அவனுக்கு தண்ணியை போட்டு அங்கே படுத்துட்டான் அப்படின்ற மாதிரி வடிவுக்கரசி ஒரு மாதிரி அவங்க ஸ்லாங்கில் அவங்க பேசுவாங்க, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதோட இப்போ அவரை நீங்கள் அன்றைக்கி நான் என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஐயா கேட்கும்போது அன்றைக்கி நான் கோவமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. சரி அப்படின்னு இப்போ அவர் எங்கே வடிவேலிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா காருக்கு இதில் தலையில படுத்துட்டு கனவிதுதான் நனவிதுதான்ற மாதிரி அந்த பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து இந்த பாட்டை வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து நான் ஒரு டைம் கோவமாக இருக்கும்போது இந்த காமெடியை வச்சு என்ன ஒரு தடவை சிரிக்க வச்சுட்டாரு. அதனால எனக்கு வந்து இந்த வடிவேலு பாடுறதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பயம் பண்ணது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு குட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். சரி கதைக்கு போகலாம். இப்போ இவர் ஏந்திரிச்சு நின்றுட்டு என்னது வரும்போது காரில் வந்தோம் இப்போ காரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதோட இப்போ வண்டியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கார் வந்து ரிப்பேராக இருக்கல, சரி சொல்லிட்டு எல்லாரையும் அந்த குதிரை வண்டியில் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏறும்போது இப்போ டிரைவர்னு சொல்லி கூப்பிடும் போது இவர் திரும்பி தான் பார்ப்பாரு, யார் என்ன அடிச்சது அப்படின்ற மாதிரி போய் விழுவாரு. நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அங்கே தான் அந்த சீன் இருக்குது. அதோட சரின்னு சொல்லிட்டு ஆமாம் காருக்கு எதுக்கு அச்சாண்டின்னு சொல்லிட்டு விழுந்த வேகத்தில் அதை வேறு கழட்டி எடுத்து கையில் வச்சுட்டு எனக்கு ஒரு சந்தேகம்னு ரொம்ப நேரம் கேட்டுருப்பாரு. இதுக்கு அவர் மேலே போய் இடிக்கிற மாதிரி இவங்க வருவாங்கன்னு இவங்கள்ட்ட 2 பேரும் இப்படி சில்மிஷம் பண்ணுற மாதிரி அது ஒரு காமெடியாக அந்த சீன் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். கடைசியில் தான் இவர் அச்சாணியை பிடிக்க கையில் வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்து அப்படியே அது ஃபுல்லாக கீழே விழுந்துரும். போய் எல்லாம் சேத்துல போய் விழுந்துருவாங்க. இப்போ எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சரத் பாபு என்ன பண்ணுவாருன்னா மீனா அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவரோட காதலை வெளிப்படுத்திட்டு அம்மாட்ட சொல்லிட்டு எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க அதை கேட்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அங்கேருந்து எப்பயோ போயிருப்பாங்க. அவங்க நிற்கிற மாதிரி நினச்சிட்டு இவர் பாட்டுக்கு தனியாக தான் பேசிட்டு இருப்பாரு. அது இவருக்கும் புரியாது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராமா போடும் வந்திருப்பாங்க. இப்போ ஈவினிங் தான் ட்ராமா நடக்கும். இப்போ ஒத்திகை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால யாருமே இருக்க மாட்டாங்க. இவருக்கு ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. இவர் ரொம்ப ரசிச்சு ட்ராமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் வந்துட்டு அங்கே ஒரு ஆளுங்க வருவாங்க. அவங்களாம் என்ன இந்த நாடகம் நடத்துறாங்களா அவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தவங்க காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக பிரச்சனை பண்ண வந்திருப்பாங்க. ஈவினிங் தான் அந்த ஷோவே நடக்க போகுது, எப்படியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லுவாரு. ஈவினிங் நீ வந்து ஷோவை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு கூட்டத்தோட கிளம்பி போயிடுங்க, எங்கள் வருமானம் எப்போ வருது அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டா எப்படி நடக்கும், அது ஹீரோயின் தான் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணான்னு சொல்லுவார். அந்த ஆளுங்களாம் ஹீரோயினை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போக பார்ப்பாங்க. அப்போ இது ட்ராமா சண்டையா உண்மையாக சண்டையானு தெரியாது. அப்போ தான் ஐயா என்ன சொல்வாருன்னா அது உண்மையான சண்டை தான், அது வந்து நீ வந்து காப்பாற்று போகிறாங்க நான் இங்கே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்புவார். ஹீரோ வந்துட்டு அதே டைலாக் தான் இங்கேயே சொல்லுவார், நீங்கள் 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதோட பெரிய சண்டையாக போகும். அப்போ ஐயா என்ன சொல்வார்னா இது ரங்கநாயகி ஊர் அப்படின்றதுனால இங்கே நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, நான் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ அவளை கூட்டிட்டு எப்படியாவது சேஃபாக இங்கே வந்து கிளம்பிடுன உடனே இப்போ ஹீரோ அவங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் மாட்டு வண்டியில் தோத்திட்டே வருவாங்க. அதனால அவங்களுக்கு அப்படிலாம் டிபிக்கி கொடுக்கறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை விளையாட்டு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அவர் சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலுக்குள்ள பூந்து அதாவது ஒரு வைக்கோலுக்குள்ள பூந்து வந்திருப்பாரு. அப்போ ஒரு பாம்பு அவர் பின்னாடி ஏறி இருக்கும். இவங்க தான் கையை போடுறாங்கன்னு நினச்சிட்டு அவருக்கு கோவம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணல, சும்மா என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்காதுன்ற மாதிரி அவங்க திரும்பிக்குவாங்க. அப்புறம் தான் பாம்புனே தெரிய வரும். அதுவும் அவர் இன்னும் பார்த்துருக்க மாட்டாரு. ஐயோ அது கீழே போடியான்னு அந்த பாம்பு பிடிக்கி தூக்கி வீசிடுவாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் அப்படி இப்படி காட்டிட்டு ஏமாத்திட்டு ஒரு வழியாக தப்பிச்சிருவாங்க. அப்படியே நைட்டு தூங்கிடுவாங்க 2 பேருமே. தூங்கிட்டு இப்போ காலையில் விடியும்போது பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு ஊருக்கு அவங்க குதிரை அவங்க வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது, இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாதுன்னே இருக்கும். அப்போ இவங்க முழிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்ன ஊருன்னு எல்லாத்தையும் கேட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இது குழுவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட உங்க ஊர் குழுவாளி எங்க ஊர் பட்டினவுடனே அங்கே ஒரு காமெடி மாதிரி போகும். இப்போ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, அதான் புல்லுலாம் இருக்குல்ல பிச்சு திங்க விடுது, நான் குதிரைக்கு சொல்லல எனக்கு பசிக்குதுன்னு அங்கே பாரு ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே போலான்னு காசு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற வருவாங்க. இவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்படியும் நடந்து வருவாங்க. அதை பார்த்த உடனே மகாராணி வரணும் அப்படின்ட்டு எல்லாம் கூப்பிடுவாங்க. ஐயோ இது மகாராணி இல்லையா டிராமா போடுறவங்க அப்படின்னு ஹீரோ எவ்வளோ சொல்லுவார், யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி வச்சாங்கன்னா இவன் மகாராணிக்கு 4 பஜ்ஜி, அதுவும் ஹீரோக்கு வைக்கிறதா தூக்கி போடுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவனிப்பாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம், இதையும் மகாராணிக்கே கூட எனக்கு ஒரு டீ மட்டும் எடுத்துட்டு வான் அப்படின்னு சொல்லுவார். ஓ சாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு கொடுப்பாரு. அவர் அப்படியே டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜகலா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே இவங்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கும், அவரோட ஸ்டைல் எல்லாம் இவங்க அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அவர் பார்க்க ஹீரோ பார்க்க அப்படியே முகத்தை திருப்பிப்பாங்க. அதோட போயிட்டே இருக்கு. இப்போ எந்த ஊருக்கு வந்திருக்கோம் என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு வழி கேட்கறதுக்காக ஒருத்தையாக போவாங்க. இது என்ன ஊருன்னு கேட்டுட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, காசு கொடுக்கும்போது எல்லாம் காசு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்துல இருந்தும் காதுல இருந்தும் கையில இருந்தும் கழட்டி கொடுப்பாங்க. ஸ்வர்ணம் அப்படின்னு அது தங்கம் இல்லை அது பித்தளை ஹீரோ எவ்வளோ சொல்லுவார், அதே அப்படின்ட்டு அவங்க எல்லாம் ரொம்ப இதாக வாங்கிப்பாங்க. இப்போ போற வரவங்கள்ட்டலாம் கேட்கும் போது இவர் பாட்டுக்கு எங்க ஊர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவர் பேசுறதெல்லாம் இவங்க என்னதான் செய்யறது தெரியாம முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ மேல ரொம்ப லவ் ஆகி இருக்கு அணைச்சி ஒரு உண்மை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து ஹீரோ வந்து என்ன சொன்ன கேட்கும்போது அது வந்துட்டு ஒரு இந்த ஊர் பாஷையில வழி எங்க இருக்கு எப்படி போகணும்னு கேட்கறதுக்கு அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை முதலே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போற வரவங்கள்ட்டலாம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஒரு ஆள் வருவாரு, அவர் பார்த்தோன்னா
பார்த்தோன்னா ஹாய் சொல்லி அப்படியே சிரிச்சுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அவரும் சிரிப்பாரு. அப்புறம் இறுக்கி அணைச்சு ரொம்ப தூரம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. என்னது? அப்படின்ற மாரி அவர் தூரமா தள்ளி போய் நின்னுப்பாரு. அப்படியே அந்த காமெடி எங்க முடிச்சோனே, இப்ப நம்ம என்ன தப்பா கேட்டு நீ இந்த மாரி பேசுறா? அப்படின்ற மாரி இப்ப ஹீரோக்கு அப்படி இருக்கும். நேரா இப்ப வேற யார்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு நம்ம பையனா? அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. கேட்டுட்டு இறுக்கி அணைச்சு உம்ம தரோன்னு பேச்சு மட்டும் இப்படி இருக்கும். ஆனா செய்கைலாம் எங்க எப்படி போறது? வழி போறது? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. அத கேட்ட உடனே அம்மா, அப்பாட்ட அவங்க கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான் ஹீரோவ கூட்டு போய் கட்டியே போட்டுருவாங்க. கட்டி போட்டு மரத்துல மரத்துல கட்டி போட்டுருப்பாங்க. அதுவும் இந்த பிரச்சனைல இப்ப ஹீரோயினுக்கு இப்ப தான் தெரிய வருது. ஐயோ! நம்மளால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த வருவாங்க. நீ யாரும்மான்னு கேட்கும்போது, நாங்க வந்து டிராமா போடுறவங்க. அவருக்கு தெரியாது. அவர் கொஞ்சம் பிசுறு அப்படின்ற மாரி, அவர் கொஞ்சம் பைத்தியம் அப்படி இப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லி விட்டுருவாங்க. இல்ல இவன் எல்லார்ட்டயும் இப்படிதான் வந்து உம்மாத்தரம், உம்மாத்தரம்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவும், அப்படியே ஒரு பிரச்சனையா போயிரும். சரி இந்த ஊர் தலைவர்ட்ட அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அனுப்பி விடுவாங்க. அது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப அவர் போயிட்டு அங்க போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் அப்படியே அப்படியே ரொம்ப ஒரு இதா 2 பேரும் அறிமுகமாயிப்பாங்க. அறிமுகமாயிட்டு எங்க ஊரு அது, நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப எங்க ஊருக்கு போகணும், வழி தெரியணும் அப்படி இப்படின்றதுக்கு சரி சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது இங்கேயும் அவர்கிட்டயும் வந்து இறுக்கி அடிச்சு ரொம்ப தருண உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே எல்லாருமே அங்கிருந்து போயிடுவாங்க. இவருக்கு ஒரு மாரி கே.எஸ். ஒரு மாரி ஆயிடும். இருந்தாலும் அவர் கேட்டதுக்காக அவர ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி விட்டுருவாரு. என்ன நீ ஆம்பளைக்கு முத்தம் குடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாரி இப்ப ஹீரோ கேட்பாரு. நீ கேட்டதுக்கு அதான் அர்த்தம் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். நீ என்ன மாரி ஒரு வார்த்தைய சொல்லி என்ன இந்த அளவுக்கு நீ மாட்டி விட்டுருக்க. என்ன கட்டி போடுற அளவுக்கு நீ வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் கோவமா வருவாரு. இவங்க பார்த்தீங்கன்னா, மகாராணி இப்ப குளிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ கடும் கோவத்துல அங்கிருந்து வேக வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாரு. அப்படியே 4 அந்த பாறை ஃபுல்லா உருண்டு வந்து கடைசில வந்து முத்தம் குடுத்துருவாரு ஹீரோயினுக்கு. அது ஒரு மாரி அப்படியே ஷாக் ஆன மாரி 2 பேர் இருப்பாங்க. இல்ல நீ பண்ண வார்த்தைக்கு எனக்கு கோவம் வந்து தான் நான் அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க வந்து ஹக் பண்ணி அவங்க லவ் பண்றத அவங்க வந்து தெரிவிச்சுருவாங்க. ஹீரோக்கும் அவங்கள புடிச்சிருக்கும். 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நடுவுல வந்து ஒரு அம்பு வந்து விழும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, குழுவானிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லா பாட்டுமே நல்லாருக்கும் அநியாயத்துக்கு. அதோட அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே நல்லாருக்கும். இவருக்கு டான்ஸ் ஆட வராதுனாலும், அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவர் இப்படி இப்படி கைய காட்டுறதே அவர் ஆடுற டான்ஸ் மாரி தான். அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். அது உண்மதான். அத வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அது மாரி சூப்பரா இருக்கும் இந்த பாட்டும். அப்படியே அந்த பாட்டு முடிஞ்சிரும். முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு அவங்கள பத்தி சொல்லணும்ல. லவ் பண்றாங்க. இப்ப அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து தன்ன பத்தி சொல்லுவாங்க. தான் அக்கா எனக்கு அப்பா, அம்மா கிடையாது. எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் என்ன வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்கார் தான். ஆனா ரொம்ப கெட்டவன். எல்லார் கூடயும் அவன் அந்த மாரி மிஸ்பிஹேவ் பண்றது, லேடீஸ் விஷயத்துல வீக்கா இருக்கிறது, அப்படி இப்படின்னு அவர் இருப்பாரு. ஆனா எங்க அக்கா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கள ரொம்பவே அவர் குடும்பப்படுத்திட்டே இருப்பாரு. ஒரு நாள் இன்னொரு பொண்ணோட இருக்கும்போது எங்க அக்கா பார்த்ததுக்கு அவங்கள அப்பவே வந்து கொன்னுட்டாரு. அத நானும் பார்த்துட்டேன். என்ன இது பண்ண வரும்போது நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து தான் இந்த டிராமா குரூப்போட நான் சேர்ந்துட்டேன். அப்பத்துலருந்து நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாங்க, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் இப்ப நீ வந்துட்டல்ல. எங்க எஜமான்ட்ட சொல்லி உனக்கும் வேலை வாங்கி குடுத்துர்றேன். நீ அங்கேயே எங்களோடயே இரு" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதோட இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியா போயிடும். ஒரு வழியா நம்ம ஹீரோவோட தானே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க இவர் ஐயாவ பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, அவங்க போட்ட மாலைய வச்சுக்கிட்டு அவர் கனவு காண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. "நீ எங்க இருக்க? நான் உன்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்." எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அதோட அந்த அந்த குரூப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் இங்கேயே கூட்டு வந்து இங்கேயே வேலையும் குடுத்துருப்பாரு. எல்லாரும் இங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இப்ப ஹீரோ வந்த உடனே, "ரங்கநாயகி எங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அது வந்து ஐயா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கும்போது, இவங்க வரும்போதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்படியே அவருக்கு தலைகால் புரியாது அவருக்கு. அதோட ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவங்க எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அதோட இப்ப இவர் இருக்காருல்ல, வடிவேலு வந்து இங்க வந்துட்டாருல்ல, இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க கனவு காண்டுட்டு இருந்தாங்கல்ல, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சுரும். இங்க இவங்கள பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த வீட்டு மருமக. செடிய இங்க வை அப்படின்ட்டு அப்படி செய்யல அப்படின்னா வேலைய விட்டு தூக்கிருவோன்ட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேற வழியே இல்லாம அவங்களுக்கு வேலை பார்த்து குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த விக்கல் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு. அவங்க கேரக்டர் ஒரு அப்பாவியான கேரக்டரா தான் இருக்கும். அதோட இவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. இப்ப இந்த செந்திலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வடிவேல வந்து இவங்க பார்க்குறாங்களே, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. பார்த்தோனே இவன் தான் என் கனவுல வந்த ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து நேரா வந்தவனே கட்டி பிடிச்சிருவாங்க. நாதா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க. என்ன நீ கண்டவனா கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து இது பண்ணுவாரு. அவர் கண்டவன் இல்ல நான் கட்டிக்க போறவரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல இவரு தான் இந்த முடிய பார்த்தாலே தெரியலையே அப்படின்னோனே, இந்த முடி தான் காரணமா? நாளைக்கே இந்த முடிய நான் வெட்டிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு வந்து செந்திலுக்கு வந்து அவ்ளோ கோவமா இருக்கும். பாவமா இருக்கும் அவரோட கேரக்டர பார்க்கும்போது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேரும் இங்கேயே இருக்காங்கல்ல, அப்படியே அப்பப்ப அவங்க கொஞ்சிக்கிறதோ, ரொமான்ஸ் பண்ணிக்கிறதோ அந்த மாரி அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இங்க இவர் இருக்காருல்ல, அந்த பொன்னம்பலம் வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்றத வேவு பார்த்து சொல்றதே வேலையா அவரு ஒரு பக்கம் அம்பலத்தான் கிட்ட நடந்தது. இந்த மாரி ஒரு வேலை ஆட்டக்காரிங்களெல்லாம் அப்படி கூட்டு வந்திருக்காங்க, விட்டுருக்காங்கன்ற மாரி விஷயத்துக்கும் அவர்ட்ட வந்து போட்டு குடுப்பாரு. "என்ன இருந்தா நீ ஒரு கவனம் வச்சுக்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்ன யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என் முடிய வெட்டிட்டாங்கன்னு இவரு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாரு. சிங்கத்தோட பழம் அப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போதே பொன்னம்பலம் வந்துட்டு அவரையும் வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு ரஜினிய வந்து காட்டுவாங்க. அவர் ரொம்ப வயசான ரஜினியா, ரொம்ப மோசமான ஒரு இதுல இருப்பாரு. அவர் வந்து அப்படியே இந்த அரண்மனை அப்படியே சுத்திட்டு அப்படியே அங்க அத சும்மா பார்த்துட்டு அங்கருந்து போவாரு. அப்ப அரண்மனையில உள்ளவங்களும் வந்துட்டு இந்த மாரி ஒருத்தர் வந்தாரு. சாமியார் மாரி தான் இருந்தாரு பார்க்கறதுக்கு அப்படின்னு உடனே யாரு அப்படின்றது இப்ப வந்து சரத்பாபு இருக்காங்களா, அவங்களோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிரும். உடனே வேக வேகமா அவர் வந்த இடத்துக்கு வந்து வேகமா ஓடி வருவாங்க. அவர் கால்ல விழுந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க.
அதோட இது யாரு? இப்ப நம்மளுக்கு இந்த கதை இப்ப புரியாமயே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜகுமாரனுக்காக லெட்டர் எழுதுவாங்க. அவங்களோட லவ்வர் வந்து லெட்டர் எழுதுவாங்க. "இன்னைக்கு நைட் வந்து யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துருங்க. தீபாவளி பரிசு காத்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இவருக்கு இத வந்து வடிவேலுக்காக தான் அவங்க எழுதுவாங்க. அந்த சீட்ட கரெக்ட்டா தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா, அங்க யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் வந்திருப்பாரு. அவருக்கு வந்து கரெக்ட்டா இவங்க தூக்கி போட்ட உடனே செந்தில் கையில கிடைச்சிரும். வடிவேல் கையில கிடைக்காது. செந்தில் கிட்ட இருக்கும்போது, அவரு அத படிச்சுட்டு அடுத்தது யாராவது பார்க்குறாங்களான்னு டக்குனு தூக்கி போடுவாரு. அது யார் மேல போய் விழும் அப்படின்னா, மீனா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கிடைக்கும். அவங்க அத பிரிச்சு பார்க்கும்போது கரெக்ட்டா ஹீரோவ போட்ட மாரி அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க அங்கருந்து போவாங்க. அத பார்த்துட்டு தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க யாரையோ பார்த்து பயந்தோன டக்குனு தூக்கி போடுவாங்க. அது வந்து இப்ப ஹீரோ கையில கிடைச்சிரும். ஹீரோ அத எடுத்து படிக்கும்போது ஹீரோயின் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். அவங்கள யாரோ கூப்பிடுறாங்கன்னு அவர் தூக்கி போடுவாரு. அங்கருந்து அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்கல்ல அந்த விக்கல் வரும்ல, அந்த ஹீரோயின் அவங்களுக்கு போய் அது கிடைச்சிரும். அவங்க அத எடுத்து பிரிச்சு பார்த்துட்டு இது யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்ப்பாங்க. அங்க சரத் பாபு மேல இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஓ! இவர் தான் போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமா தாங்க முடியாது. அந்த பேப்பர திரும்ப தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து தூக்கி போட்டுருவாங்க. அது தூக்கி போடுறது எங்கன்னா, ஹீரோயின் வந்து இப்ப ஷரத் பாபு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து டீ கொண்டு போறதுக்காக கொண்டு வருவாங்க. அவங்க பிளேட்ல போய் விழுந்துரும். இவங்க வந்து சந்தோஷத்திலே வருவாங்க. யாருன்னா, ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா, இப்ப இன்னைக்கு தீபாவளி பரிசு வந்து ஹீரோ குடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வருவாங்க. ஆனா, இவரு என்ன நெனச்சுப்பாரு, நம்மளுக்கு இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ ரொம்ப வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே போறா அப்படின்ற மாரி அவரு நெனச்சுப்பாரு. அதோட அப்படியே இருக்கும். அப்புறம் கடைசியில அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா, பறந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அவங்க சரத் பாபுவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கையில வந்து கிடைச்சிரும். அது கிடைச்சோனே யாருக்கு யார் தீபாவளி பரிசு குடுக்குறது? இன்னைக்கு என்ன நடக்குது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாவே அந்த இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே அன்னைக்கு நைட் ஆயிடும். அந்த தீபாவளி பரிசுக்காக எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க தான் வருவாங்க. வடிவேல் யார் லெட்டர் எழுதுனா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க. ஆனா செந்தில் வருவாரு. செந்தில் வரது இவன் ஏன் இங்க வரான்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்புறம் தான் வடிவேல் வருவாரு. அவர தூக்கி தூக்கி இந்த பக்கம் இந்த பக்கமா அவங்க லவ்வர் வந்து வீசி வீசி உட்கார வைப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஹீரோ வருவாரு. இவர் ஏன் இங்க வராருன்ட்டு திரும்ப ஒளிவாங்க. அவங்கள தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோயின் இருக்காங்கல்ல, இன்னொரு ஹீரோ, செகண்ட் ஹீரோயின் அவங்க வருவாங்க. அவங்கள பார்த்தோனே இவங்க என்ன இங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒளிவாங்க. இப்படி மாறி மாறி ஒருத்தவங்களா ஒளிஞ்சுகிட்டே இருப்பாங்க. அதோட இப்ப இந்த ஹீரோயின பார்த்தோன்னா சரத் பாபு போய் ஒளிஞ்சுப்பாரு. இவர் ஏன் ஒளிஞ்சுக்கிறாருன்னு யாருக்குமே புரியாது. ஆனா அவர் தானே அவங்கள கல்யாணம் பண்றாரு. அவங்கள பார்த்து இவங்க ஏன் ஒளியறாங்கன்னு. இப்ப குடும்பமே மொத்தமும் இங்க தான் வந்து உட்கார்ந்திருக்கும். இதுல என்ன காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்றது வந்து செந்திலுக்கு வந்து பிடிக்காதுல்ல. அவர் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அழுதுகிட்டே இருப்பாரு. இவர் எவ்வளோ சமாதானப்படுத்துவார். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் விதி அப்படி இப்படின்னு. ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. இவர் ஒரு ஒரு மந்திரம் தான் போடுவாரு. அதோட அவர் அமைதியா ஆயிடுவாரு. அதோட இவங்க 2 பேரும் இப்படி இப்படி சுத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சத்யபாபோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கிய எடுத்துக்கிட்டு பொண்ணும்பளத்த கூட்டிட்டு நேரா இங்க வந்துருவாங்க. யாருக்கு யார் தீபாவளி பரிசு குடுக்குறது? மரியாதையா வெளிய வா அப்டின்னோனே யாருமே வரமாட்டாங்க. ஒரே ஒரு கன்னு தான் அந்த ஷூட் பண்ணுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, மொத்த பேரும் வெளிய வந்துருவாங்க. நீங்கயா? நீங்களா? நீங்களான்னு எல்லாரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. இங்க என்ன பண்றீங்க எல்லாரும்னு கேட்பாங்க. தீபாவளிக்காக ஆடி பாட தானே எல்லாரும் வந்தீங்க. ஆடுங்க ஆடுங்க அப்டின்னு சொல்லிடுவாங்க. அதோட இப்ப இங்க என்ன தில்லானா தில்லானா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்துரும். சொல்லவே வேணாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும். இப்ப இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஹீரோ இருக்கார்ல ரஜினியோட பெரிய அந்த கேரக்டர்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் மாரி தான் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஆள் வருவாரு. நீங்க தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்க. இப்ப நான் நெறைய சம்பாதிக்கிறேன் அப்டின்னுவாரு. அதோட இவருக்கு ஒரு பரிசு கொண்டு வந்து போய் என்னன்னு கேட்டா, அவ்ளோ பணம் இருக்குன்னு சொல்வாரு. என்கிட்ட எல்லாமே இருக்கு. இந்த பணத்த வச்சு இது எதுக்குன்னு கேட்கும்போது, இந்த பணத்த வச்சு எதா இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. எனக்கு எவ்ளோ சம்பாரிச்சு இவ்ளோ பணம் இருக்கு. ஆனா நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நீ தானே சொன்ன பணத்த வச்சு என்ன வேணா வாங்கலாம்னு. அப்ப நிம்மதிய வாங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து பேசுவாரு. அதாவது தான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றதாவும் சொல்லுவாரு. தான் ஐயாக்கு கல்யாணம் ஆனா மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாரு. உடனே இவர் என்ன சொல்லுவாரு, "நீ விரும்புற பொண்ணையும் உன் ஐயாவும் விரும்பணும்" அப்படின்ற மாரி நாசூக்கா சொல்லுவாரு. இவருக்கு அது புரியாது. என்னமோ அப்படியே இவரும் சொல்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பிருவாரு. இப்ப அந்த அம்பலத்தா என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, மீனா இருக்காங்கல்ல, அவங்களோட மாமாவ வந்து கண்டுபிடிச்சு, அவர இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மீனாவ கூட்டிட்டு போறதுக்காக. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த பொன்னம்பலம் இருக்கார்ல, அவரு போய் என்ன சொல்லி குடுத்திருப்பாருன்னா, அந்த ஹீரோயின வந்து இப்ப அதாவது மீனாவ வந்துட்டு ஐயா வந்து சின்ன ஐயா வந்துட்டு ஒரு மாதிரியா பார்க்குறாருன்ன உடனே, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பத்தி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி அவர் மாமனுக்கு கண்டுபிடிச்சு அவரை இங்க வர வச்சுருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா, இங்க வந்தது வராததுமா இஷ்டத்துக்கும் அவங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இவங்களையும் அங்கருந்து கடத்திட்டு போக பார்ப்பாரு. அப்ப சரத் பாபு இருக்கார்ல, அவர் வந்து தடுப்பாரு. எனக்கு வந்து நான் இவரோட மாமான்னு சொல்லும்போது, நான் இல்ல என்ன அனுப்பிறாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சி அழுவாங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இங்க இருந்து நீ அவள கூட்டு போ முடியாதுன்னு சொன்ன உடனே, இப்ப இவரையே இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இத பார்த்தோனே ஹீரோக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. என் ஐயா மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் போட்டு துவசம் பண்ணி எடுத்துருவாரு. அதோட அவ்வளோதான் செம்ம சண்டை நடக்கும். அதோட அந்த கண்ணாடியில 1 கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. 1 கிளாஸ் எல்லாம் உடைச்சு எறிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ரங்கநாயகி அனுப்பிறணும்னும்போது, இல்லம்மா அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இவங்க எல்லாத்தையும் கேட்டு இவங்க அழுவாங்க. இவங்க தண்ணி குடுத்தா அவர் கை கழுவும்போது, "என்ன தண்ணி தாகத்துக்கு கேட்கிறீங்கன்னு நினைச்சேன். என்ன தள்ளி வைக்க கேட்கிறீங்கன்ற" மாரி ஒரு டயலாக் பேசிருவாங்க. அதோட அழுதுட்டு நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லுவாங்க. அதோட இப்ப அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துவாங்க. "நீ ஏன் கவலைப்படுற? நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "நான் எல்லாத்தையும் கேட்டு அத்த எனக்கு சரி வராது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்துட்டு அப்படியே கிளம்பிருவாங்க. இத்தன வருஷம் என் பொண்ண கட்டி குடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீட்ல நான் பொறுத்துக்கிட்டு போனேன். வேலைக்காரன் கூட நான் மன்னிப்பு கேட்டு வந்தேன். இப்ப அவன் வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா இப்ப உண்மை என்னன்றது இவருக்கு ஓரளவு தெரிய வந்துரும். அதாவது அந்த இவர் இருக்கார்ல ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் பண்றாங்க அப்படின்றது தெரிய வந்துரும். உடனே இப்ப இவருக்கு இது பிடிக்காது. ஆனா நீ அதாவது முக்கோண காதலா இது போதில்ல. அது வந்து பொன்னம்பலத்த வந்து புரிஞ்சுட்டு இவன் வந்து சொல்லுவாரு. இனிமே உன் பதவி உயரணும் அப்படின்னா உன் ஐயா கிட்ட நீ எல்லாத்தையும் போய் சொல்லணும். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஏத்தி சொல்லு. அவன் வந்து அங்க இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாரு.
இப்போ இங்க இவங்கள பார்த்தீங்கன்னா, என் மாமா அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சுட்டா, என்னால எவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஐயாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னும்போது, நீங்க என்ட்ட சமாதானம் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஐயாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க கேட்டுருவாங்க. அவன் மகன் வந்து லவ் பண்றத சொன்னா, ஆனா இந்த பொண்ணு இவன லவ் பண்றதா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனையாவே இருந்துட்டு இருக்கும். இதே டைம்ல இவர் வந்து மொடமலாது வந்து இவர கூட்டு வந்து என்ன சொல்றாங்க, பார்த்தீங்களா ஐயா, டெய்லி அந்த பொண்ண இப்படி தான் ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆனா இவன் ரொம்ப அந்த பொண்ண தொந்தரவு பண்றான். அப்படி இப்படின்னு சொன்னோனே அவருக்கு பயங்கரமா வெறியேறிடும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தன்ன லவ் பண்ணுது. இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு பயங்கர கோவம் வந்துரும். அதனால மறுநாள் இப்ப பொன்னம்பலம் என்ன செய்வாருன்னா, இவர் ஹீரோ வளர்க்குற குதிரைய அடி அடின்னு போட்டு அடிக்கும்போது, என் குதிரை நீ எதுக்கு அடிக்கிறன்னு சொல்லிட்டு இவருக்கு தட்டி கேட்பாரு. அந்த உரிமைய அவனுக்கு நான் தான் குடுத்துருக்கேன். இனிமே இந்த வீட்லயே உனக்கு இடம் இல்ல. அந்த குதிரையும் உனக்கு இடம் இல்ல அப்படின்னு. என்னய்யா நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. இந்த வீட்ட விட்டு மொத வெளிய போடா நன்றி கெட்ட நாயா அப்படி இப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு பேசிடுவாரு. அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. இவர் இப்படி பேசுறதே அவரால தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு இதுல அதிர்ச்சியில இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பொன்னம்பலம் உள்ள பூந்து அவர போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. இப்ப எல்லாரும் முன்னாடி எல்லாரும் தடுக்க போவாங்க. யாருமே ஆனா தடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். அப்புறம் அவர் இஷ்டத்துக்கும் அவர போட்டு அடிச்சு அங்கருந்து வெளிய தொரத்திடுவாங்க. அப்பவும் ஒரு அடி கூட திரும்ப அடிக்க மாட்டாரு. அங்கருந்து போயிடுவாரு. எப்படினாலும் இந்த பிள்ளை தான் தன் வீட்டுக்கு மருமகளா வரப்போகுதுன்னு அவங்களும் இவங்கள கூட்டு கோவிலுக்குலாம் வந்திருப்பாங்க. இப்ப அங்க என்ன நடக்குதுன்ற விஷயம் இவங்களுக்கும் தெரியாது. ஆனா ஹீரோ வளர்க்குற குதிரைக்கு வந்து ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா? அதனால இவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்க வந்து யாருமே இல்லாம அவங்க மட்டும் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இது முத்துவோட வண்டியாச்சே, ஏன்னா முத்து இல்லாம வண்டி மட்டும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அம்மா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியில ஏறி வேக வேகமா இப்ப வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே மாறி போயிருக்கும். முத்து அங்க இருக்க மாட்டாரு. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாரி ஐயா வந்து முத்துவ அடிச்சு தொரத்திட்டாருன்ன உடனே அம்மாக்கு செம்ம கோவம் வந்துரும். எப்படி என்ன காரியம் பண்ண நீ? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப கோவமா பேசுவாங்க. இவங்க போய் மகன்கிட்ட என்ன காரியம் பண்ணிட்ட? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன வெளிய துரத்துறது தான் சரியா இருக்கும். நன்றி கெட்டவன். உண்ட வீட்டுக்கே ரெட்டகம் பண்ணிட்டான். அப்படி இப்படின்ற மாரி பேசும்போது இவங்களுக்கு செம்ம கோவமா இருக்கும். யார் உண்ட வீட்டுக்கு வந்து இந்த மாரி நம்பிக்கை துரோகம் பண்ணது? அது உங்க அப்பா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அந்த ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப ஆக்சுவலா இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட வீட்டுக்கு சரத்பாபுவோட அப்பாவா யார் இருப்பாருன்னா, ரகுவரன் இருக்கார்ல அவர் தான் இருப்பாரு. அதாவது ரஜினி இருக்காங்களா, அதாவது ஹீரோவோட அப்பா அவர் பெரிய ரஜினி. அவர் வந்து பெரிய பணக்கார கோடீஸ்வரரா இருப்பாரு. அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களா தான் இவங்க இருப்பாங்க. ரகுவரன் அவங்க ஃபேமிலியும் இங்கேயே தங்கி அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஊருக்கு நெறைய அவர் வந்து செலவு பண்ணிட்டு, அந்த மாரி மக்களுக்கு வாரி வழங்கிட்டு அந்த மாரி தான் அவர் இருந்துட்டே இருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட மச்சினன் இருக்கார்ல, அதாவது இப்ப ரகுவரனோட ஒய்ஃபோட அண்ணன் தானே அம்பலத்தானுக்கு வந்து பிடிக்காது. மச்சான்கிட்ட என்ன ஏத்தி விடுவாருன்னா வந்துட்டு, "நீ இப்படியே இருந்து இது பண்ண போறியா? சொத்து எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? அவன்கிட்ட எப்படியாவது சொத்த எழுதி வாங்கிரணும்னு எப்ப நம்ம வாங்குறதுன்னு தெரியலன்னு அவன் ப்ரே பண்ணும்போது தான் யாரையுமே கவனிக்க மாட்டாரு. அந்த இதுல வந்துட்டு நீ சொத்துக்கு வந்து உன் பேர்ல எல்லாத்தையும் மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பலத்தான் ஐடியா குடுக்கவும், ரகுவரனும் வந்துட்டு அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, வேற வழியே இல்ல. அப்பதான் நம்ம அந்த இதுக்கு வரும். இல்லாட்டி எல்லாமே நம்ம விட்டு போயிரும்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு டிராமாவ அவங்க போட ஆரம்பிச்சுருவாங்க. இவர் சொன்னத வந்து புத்தி கெடுத்தனமா அவரும் கேட்டு அந்த மாரி நடக்க ஆரம்பிச்சுருவாரு. அவங்க அவர் ஹீரோவோட அப்பா வந்துட்டு அங்க உள்ள ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க வெளிய ஒரு ஆள உள்ள விடாம அவர் கழுத்துல வந்து கத்தி வச்சு மிரட்டி, இவர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட சைன் வாங்கிருவாரு. அவரும் இப்ப எல்லா பத்திரத்திலயும் சைன் போட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் மக்களுக்குலாம் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. அந்த மாரி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பத்திரமா குடுப்பாரு. அதாவது நிலப்பத்திரம் எல்லாருக்கும் குடுப்பாரு. எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில இப்ப ரகுவரன் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரையும் அடிச்சு துவைக்க சொல்லுவாரு. எல்லாரும் விரட்டி விடுவாரு. அப்பதான் எல்லாருமே வந்து ஹீரோட அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி நீங்க எங்களுக்குன்னு குடுத்த பத்திரம் செல்லாதாயா அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிய வரும். ரகுவரன் வந்து இவங்கள ஏமாத்திருக்காங்கன்றது அப்பதான் இவருக்கு தெரிய வரும். நேரா இவரு உள்ள போவாரு. இப்ப அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட அப்பா இருக்கார்ல, உள்ள போய் இப்படியே ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ரகுவரன வந்து சுட்டுருவாரு. அது மாரி அவர் நெனச்சு பார்ப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ள போவாரு. அந்த மாரிலாம் துப்பாக்கிலாம் எடுக்க மாட்டாரு. அவர் நேரா போயிட்டு பத்திரங்கள தான் எடுத்துட்டு வருவாரு. அதாவது அவர் வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம், சொத்து பத்திரம்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவருக்கு அவங்க ஏதாவது பெரிய ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. அவர் பையன் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால இப்ப நான் எல்லாத்தையுமே உங்கள நம்பி தான் வச்சிருந்தேன். எனக்குன்னு நான் எதுவுமே இல்ல. நீங்க என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் உங்களுக்கு இத குடுத்துருப்பேன். எனக்கு இந்த சொத்து மேலலாம் ஆசை இல்ல. இந்தாங்க எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட குடுத்துருவாங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. அதோட புள்ளைய தூக்கிட்டு நான் வெளிய போறேன்னோன கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. பரவால்ல அப்படி இப்படின்னு அவரும் வெளிய போவாரு. எல்லாத்துக்கும் எல்லாம் குடுத்தீங்க. எனக்காக உங்க புள்ளைய என்கிட்ட குடுங்க. அந்த பையன வளர்த்தாவது எங்க பாவத்த நாங்க தீர்த்துக்கிறோம்னோன, இப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, இவர நீங்க வளர்க்கறதா இருந்தா பணம் அந்த மாரி எதுவும் இல்லாம ஒரு ஏழையா தான் வளர்க்கணும். உங்க வளர்ப்புல வந்து எந்த பணத்தாசையும் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தான் செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு இப்ப ரகுவரனுக்கு தெரிய வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்ன தானே சூசைட் பண்ணிப்பாரு. இதுதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிக்கும்போது, திரும்ப இவர் என்ன சொல்வாருன்னா, ரங்கநாயகி என்ன லவ் பண்றா? அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சரத்பாபு என்ன சொல்வாருன்னா, ரங்கநாயகி என்ன லவ் பண்றான். ஆனா அவன் அவன் வந்து முத்து வந்து அவள வலுக்கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது மட்டும் நியாயமான்னு சொல்லி கேட்கும்போது, அட முட்டா பயலே ரங்கநாயகி லவ் பண்றதே முத்துவ தான். நீ ரங்கநாயகிட்டே கேளுன்னு அம்மா சொல்லவும், அவர் திரும்பி பார்க்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் தான் பண்ண தப்பு என்ன அப்படின்றது இப்ப இவருக்கு தெரிய வரும். இந்த டைம்ல அந்த அம்பலத்தான் என்ன பண்ணுவாருன்னா, பொன்னம்பலத்த கூப்பிட்டு, நீ அவன வந்துட்டு எப்படியாவது கொன்னுடு. அதாவது அந்த சரத்பாபுவ வந்து கொன்னுடு. நீ இப்ப கொன்னுட்ட அப்படின்னா, ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி அனுப்புனதுனால, முத்து தான் இந்த பழிய செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டுறலாம். என் பொண்ணையும் அவன் கட்டிக்கல. அவன வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இவரும் என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்துட்டு இருப்பாரு. இந்த டைம்ல எல்லா ஆளுங்களும் சேர்ந்து வந்து நின்னு இவர போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுருவாங்க.
அடிச்சது மட்டும் இல்லாம, இந்த டைம்ல இவரு இறந்தே போயிருப்பாரு. அப்படித்தான் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதோட நம்மளுக்கே ஒரு மாரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப பொண்ணு சும்மா இல்லாம ஊருக்குள்ள போய் என்ன பரப்பி விட்டுட்டு இருப்பாருன்னா, அதாவது ஐயாவ வந்துட்டு முத்து அடிச்சு கொன்னுட்டான், கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாரும் வந்து என்ன சொல்ற, என்ன சொல்றன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, முத்து இப்படி பண்ணிட்டான், பண்ணிட்டான்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப முத்து அங்க வந்துருவாரு. இவர போட்டு அடிச்சு, ஐயாவ என்ன பண்ண? சொல்லிடு, உண்மைய சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. நடிக்கிறியா? நீ தானே அவர இப்படி பண்ண, அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவரு பயங்கர சண்டை வரும். செம்மையா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்க மாறி மாறி. சீரியஸா சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்பதான் அங்க ஐயா வந்து நிப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த விக்கல் வந்து அந்த முறை பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து நின்றுவாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். எல்லாருக்குமே சந்தோஷமா போயிடும். எல்லாம் அமைதியா நின்றுவாங்க. அந்த சண்டையே நிப்பாட்டிருவாங்க. அப்புறம் இவரு திருந்திருவாரு. என் பொண்ணுக்காக தான் இப்படி இப்படி பண்ணேன். நான் மன்னிச்சிருக்க மாப்பிள அப்படின்ற மாரி மனசு மாறிருவாரு. இப்ப இவங்க 2 பேரோட கல்யாணம் தான். அவங்க 2 பேரையும் இப்போ அவங்க ஃபேமிலி ஏத்துப்பாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப இவர் ஹீரோக்கும் வந்து அவங்க 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 அப்பா பத்தின கதை எல்லாத்தையுமே இப்ப இவர் சொல்லிடுவாரு. ஏன்னா இது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் வாங்கியிருப்பாரு. அம்மா கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாரு. இப்ப மகன் வந்து பாத்தீங்கன்னா, நீ தான் அந்த குடும்பத்தோட வாரிசு, அந்த ஜமீன் வாரிசு, நீ தான் அந்த ராஜகுமாரன் அப்படி இப்படி எல்லாமே சொல்லிருவாரு. அவங்க அப்பாவோட சால்வை வந்து ஹீரோ மேல பறந்து வந்து விழும். அவங்க அப்பாவை பார்க்க போவாரு. ஆனா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. அதோட ஒரு தடவை வந்து அவங்க அப்பான்னு தெரியாம வந்து பேசியிருப்பார்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்ப அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க அப்பா போட்ட ட்ரெஸ் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு இப்ப ஹீரோ இறங்கி வருவாரு. இவர் பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சாமியார போறேன்ற மாதிரி அவர் கிளம்பிடுவாரு. எதுக்குன்னு உடனே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. செந்தில் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு. இப்போ இவர் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தவுடனே இவங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட இப்போ இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, சரத்பாபு வந்துட்டு இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு அவரோட செருப்பை வந்து துடைப்பாரு. ஹீரோட செருப்பை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட செருப்பெல்லாம் இவர் தான் துடைப்பாரு. அப்போனே ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த முத்து எப்பவுமே வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துண்டை இடுப்புல இருந்து வாங்கி இவர் கட்டிப்பாரு. அதோட 2 பேரும் இப்ப அந்த மாதிரி வேலைக்காரன் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அந்த மாதிரி ஒரு இதா இருந்துப்பாங்க. நல்லா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாகவும், ரொம்ப அந்த லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். பாட்டு, டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்காதவங்க அந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. அப்படி பார்க்க முடியாதவங்க இந்த கதைய